ரேடியோ சிட்டியின் பக்தி ஸ்டுடியோ. இன்னைக்கு நம்ம பேச போற கோவில் கைலாசநாதர் கோவில். எங்க இருக்குன்னா திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நார்த்தம்பூண்டிங்கிற ஊர்ல அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு கோவில். மிக பழமையான கோவில். இங்க மூலவர் கைலாசநாதர், அம்பாள் பெரிய நாயகி உமையம்மைன்னு சொல்லுவாங்க. இந்த ஊரினுடைய புராதான பெயர் நாரதபூண்டி. ஏன்னா நாரதர் இங்க சிவபெருமானை வேண்டின தலம் அப்படிங்கிறதுனால நாரதம்பூண்டி அப்படிங்கிற ஒரு பெயரும் உண்டு. இப்போ அது நார்த்தம்பூண்டியா ஆயிடுச்சு. திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பழமையான சிவத்தலம் இது. இங்க முருகன் தன்னுடைய தோஷம் நீங்க சிவபூஜை பண்ணதாக சொல்லுவாங்க. அப்படி சிவபூஜை செய்த தலங்கள்ல, முருகன் சிவபூஜை செய்த தலங்கள்ல முக்கியமான ஒரு தலம். ரேடியோ சிட்டி கேட்டுட்டு இருக்கீங்க. ரேடியோ சிட்டி சக்தி கூட. ஆலய தரிசனம், ஆலய தரிசனம். இன்னைக்கு நம்ம பேச போறதும் ஒரு பழமையான சிவன் கோவில் பற்றி தான். திருவண்ணாமலை மாவட்டம் நார்த்தம்பூண்டின்னு சொல்லப்படக்கூடிய ஊர்ல அமைஞ்சிருக்கும் கைலாசநாதர் கோவில். இங்க மூலவர் கைலாசநாதர், அம்பாள் பெரிய நாயகி உமையம்மைன்னு சொல்லுவாங்க. இந்த ஊரினுடைய புராண பெயர் நாரதபூண்டி. ஏன்னா இங்க நாரதர் வழிபாடு செய்ததுனால இந்த ஊர் நாரதபூண்டின்ற பெயர் வாங்கியிருக்கு. அது காலப்போக்கில் மருவி நார்த்தம்பூண்டி ஆயிடுச்சு. திருவண்ணாமலை மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய மிக பழமையான ஒரு சிவத்தலம் இது. இங்கே இன்னொரு விசேஷம்னு சொல்லணும்னா, முருகப்பெருமானே தன்னுடைய தோஷம் நீங்கிறதுக்கு இங்கே சிவனை வழிபாடு செய்தாராம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கோவில். இந்த கோவிலை சம்புவராயர், வல்லாள மன்னர்கள் இவங்கெல்லாம் கட்டியிருக்கிறாங்க. விஜயநகர அரசர்களால் இந்த கோவில் பராமரிக்கப்பட்டு வந்திருக்கு. அவ்வளோ பழமையான கோவில். திருமண தடை நீங்கிறதுக்கும், குழந்தை பாக்கியத்திற்காகவும், கல்வியில் சிறந்து விளங்குறதுக்காகவும் இங்கே இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறாங்க. சிவபெருமான் கிட்ட இடப்பாகத்தை பெற வேண்டும்ங்கிறதுக்காக காஞ்சிபுரத்திலிருந்து புறப்பட்ட உமையம்மை திருவண்ணாமலை நோக்கி போகக்கூடிய அந்த பாதையில் வாழைப்பந்தல் அப்படிங்கிற இடத்துல தங்குறாளாம். அங்கே சிவலிங்க வழிபாடு செய்யறதுக்காக லிங்கத்தை தேடி அலையிறா. லிங்கம் எதுவுமே கிடைக்கல. அதனால மணலால் ஆன லிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணுறதுக்கு தீர்மானம் பண்ணுறா உமையம்மை. லிங்கத்தை வடிக்கிறதுக்கு தண்ணீர் தேவைப்படுது. அதனால முருகனை வரவழைச்சு தண்ணீருக்கு ஏற்பாடு செய்ய சொல்றான். முருகன் தன்னுடைய வேலாயுதத்தை மேல் திசை நோக்கி வீசுறார். அங்கிருந்த மலை குன்றுகளை பிளந்த வேல் செந்நீரை கொண்டு வந்தது. அந்த மலையில புத்திராண்டன், புருகுதன், பாண்டுரங்கன், போதவான், போதன், கோமன், வாமனன் இப்படி 7 முனிவர்கள் தவம் இருந்திருக்காங்க. முருகன் வீசின வேல் அந்த 7 முனிவர்களையும் ஊடுருவி போனதுனால ரத்தம் கொட்டி செந்நீராக வருது. அதே நேரம் முருகனினுடைய திருவேல் பட்ட புனிதத்தால அந்த 7 பேரும் சாப விமோக்ஷனம் பெற்று முக்தி அடைகிறாங்க. அதுக்கப்புறம் உமையம்மை சிவலிங்க பிரதிஷ்டை பண்ணி வழிபாடு செய்யறா. உமையம்மை மணல்ல சிவலிங்கம் செய்யணும் அப்படின்னா தண்ணி வேணுமே. அதனால முருகப்பெருமான வர சொல்லி தண்ணி கேட்கிறா. அப்போ அவர் அவருடைய வேலை தூக்கி மேலே வீசுறார். அங்க ஒரு மலை இருக்கு. அந்த மலையை பிளந்து வேல் தண்ணீரை கொண்டு வருது. அந்த தண்ணீர் ஒரே சிவப்பு நிறமாக இருக்கு. என்ன காரணம்னு பார்த்தாக்கா, அந்த மலை மேலே தவம் பண்ணிட்டு இருந்த 7 முனிவர்களை இது ஊடுருவி போனதுனால அது இரத்த வெள்ளமாக வருது. அந்த 7 பேரை கொன்ற பாவம் முருகனை பிடிக்குது. இந்த பாவம் தீர அம்பாளினுடைய அறிவுரைப்படி முருகப்பெருமான் சேயாற்றின் வடகரையில 7 கோவில்களையும், தென்கரையில 7 கோவில்களையும் ஏற்படுத்துறார். காஞ்சிபுரம், கடலாடி, மாம்பாக்கம், மாதிமங்கலம், ஏலத்தூர், பூண்டி, குருவிமலை இதெல்லாம் வடகரையில் இருக்கக்கூடிய சப்த கரை கண்டங்கள்னு அழைக்கப்படுது. தாமரைப்பாக்கம், வாசுதேவம்பட்டு, நார்த்தம்பூண்டி, தென்பன்றிப்பட்டு, பழங்கோவில், கரப்பூண்டி, மண்டகுளத்தூர் இதெல்லாம் தென்கரையில் இருக்கக்கூடிய சப்த கைலாயங்கள்னு சொல்லப்படக்கூடியது. இந்த சப்த கைலாயங்கள்ல 3ஆவதாக திகழக்கூடியது நாரதர் பூஜை பண்ணின நார்த்தம்பூண்டி சிவன் கோவில். முருகன் ஏற்படுத்தின தென்கரையில 7 சப்த கைலாயங்கள் சொன்னேன் இல்லையா? இந்த சப்த கைலாயங்கள்ல 3ஆவதாக இருக்கக்கூடிய நார்த்தம்பூண்டியை பற்றி தான் பேசிட்டு இருக்கோம். இந்த தலம் பத்தி பேசும்பொழுது தக்ஷன் தன்னுடைய 3 பிள்ளைகளை தனக்கு சமமாக ஆக்கணும்னு நினைக்கிறார். ஆனா நாரதர் அவங்களுக்கு சிவானுபோத உபதேசம் பண்ணி அவங்களை நல்வழிப்படுத்துறார். தன்னுடைய பிள்ளைகளை தன் வழிக்கு வரவிடாம தடுத்த நாரதருக்கு உடல்நிலை கெட தக்ஷன் சாபம் கொடுத்துடுறான். நாரதர் அந்த சாப நிவர்த்திக்காக நார்த்தம்பூண்டியில் இருக்கக்கூடிய கைலாசநாதரை பூஜை பண்ணி 12 வருஷம் தவம் இருந்திருக்கார். இறைவன் பஞ்சமூர்த்திகளோட ரிஷப வாகனத்துல நாரதருக்கு காட்சி கொடுத்து அவருடைய சாபத்தையும் நீக்கிறார். அதுக்கப்புறம் நாரதர் முருகப்பெருமானை வணங்கி சப்த முனிவர்களினுடைய தலைமை பதவியை அடைகிறார். நாரதரினுடைய பெயரால இந்த ஊர் நாரதம்பூண்டியாக காலப்போக்கில் அது நார்த்தம்பூண்டின்னு மாறுது. கைலாசநாதர் கோவிலை சம்புவராயர், வல்லாள மன்னர்கள் கட்டியிருக்காங்க. விஜயநகர அரசர்களால் இந்த கோவில் பராமரிக்கப்பட்டு வந்திருக்கு.
இங்க அம்பாள் பெரிய நாய். இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறது திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நார்த்தம்பூண்டி கைலாயநாதர் கோவிலை பற்றி. மூலவர் கைலாசநாதர், அம்பாள் பெரிய நாயகி, உமையம்மைன்னு சொல்லுவாங்க. இந்த தலத்தினுடைய விசேஷம்னு சொல்லணும்னா, முருகப்பெருமானை தன்னுடைய தோஷம் நீங்கிறதுக்காக இங்க இருக்கக்கூடிய சிவபெருமானை வழிபட்டிருக்கார். அப்படி அவர் தோஷம் நீங்கப்பட்ட தலங்கள்ல முக்கியமானது இந்த கோவில், இந்த கைலாயநாதர் கோவில். இந்த கோவில் தென்கரை சப்த சிவ தலங்கள்ல ஒன்று. அது மாத்திரம் இல்லாமல் இங்கே நாரதரும் சிவபெருமானை பூஜை பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறதுனால ரொம்ப ரொம்ப விசேஷம். அவர் பூஜை பண்ணி சாப விமோச்சனம் பெற்றதுனால தான் இந்த ஊர் நாரதப்பூண்டிங்கிற பெயர் பெற்றது. இங்கே வேண்டக்கூடிய பக்தர்கள் வாழ்க்கையில் திருமண தடை இருந்தால் அது நீங்குதான். அதே போல் கல்வியில் சிறந்து விளங்குறாங்க. குழந்தை பாக்கியம் வேண்டவங்களும் இங்கே கைலாயநாதரையும் அம்பாளையும் வேண்டும் பொழுது அவங்களுக்கு அந்த பாக்கியமும் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. ரேடியோ சிட்டியின் பக்தி ஸ்டுடியோ.